ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான இப்பி மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 3 பேக்கெட் இப்பி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 3 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. நான் 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். இதை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்பி கூட வந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 3 பேக்கெட்டுக்கு 3 மசாலா வந்திருக்கும். நம்ம 3மே போட்டுக்கலாம். இந்த மசாலாவை தக்காளி வெங்காயத்தை கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா நம்ம நசுக்கி வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு இப்பிக்கு 1 டம்ளர் தண்ணி. இப்போ இது நல்லா நம்ம கிளறி விட்டுப்போம். இது அப்படியே இருந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம இப்பி ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இப்பி அப்படியே நல்லா கொதிச்சு வேகட்டும். இது கொஞ்சம் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ மேகி தண்ணி எல்லாம் வத்தி மசாலா எல்லாம் மேகில ஏறி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான இப்பி மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.